2024 புத்தாண்டுக்கான வார்த்தை ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களில் இருக்கிறது. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்களெல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். The word for the year 2024 is found in Genesis chapter 12 verses 2 and 3. I will make you a great nation, and I will bless you, and I will make your name great. You shall be a blessing. I will bless those who bless you. I will curse him who curses you. All the families of the earth shall be blessed in you. இங்க 4 விஷயங்களை மட்டும், ஒரே பொருளில் இருக்கிற 4 விஷயங்களை மட்டுமே இந்த ஆண்டுக்கான வார்த்தையாக ஆவியானவர் தந்திருக்கிறார். உன்னை ஆசீர்வதித்து நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்களெல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்வதற்கு முன்பதாக உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொல்கிறார். எடுத்த உடனே உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லலை. ஏன்னா மனுஷனாக இருந்தால் அப்படி தான் சொல்லுவான். நீ வந்துரு, நீ ஊழியத்துக்கு வா, உனக்கு ஆசீர்வாதம். ஏனென்றால் தன்னுடைய சொந்த வீடு, சொந்த நாடு, சொந்த மக்களை விட்டுட்டு வரணும் ஆண்டவருக்காக. ஒரு மிஷினரி பணி மாதிரி தான். நீ மிஷினரி பணிக்கு வந்தால் உனக்கு ஆசீர்வாதம், 1 வருஷமாவது போய் வேலை செய் அப்படின்னு சொல்கிறது தான் வழக்கம். ஆனால் ஆண்டவர் எடுத்த உடனே உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லலை, உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து. ஐ வில் மேக் யூ ஏ கிரேட் நேஷன். பெரிய ஜாதி அப்படின்றது என்ன அர்த்தம்னா, நான் உன்னை பெருகச் செய்வேன். உனக்கென்று ஒரு மக்களை ஏற்படுத்துவேன். இப்போ 1 மேன் ஷோவாக இருக்கிறது வேற. அவங்களே எல்லாமே செய்வாங்க, அவங்களே பாடுவாங்க, அவங்களே மியூசிக் போடுவாங்க, அவங்களே பிரசங்கம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தனித்தாள் ஊழியம், 1 மேன் மினிஸ்ட்ரி, இல்லை 1 ஃபேமிலி மினிஸ்ட்ரி. அவங்களே குடும்பமாய் ஊழியம் செய்வது பாக்கியம். ஆனால் ஒரு குடும்பம் மட்டுமே செய்வது என்பது, குடும்பம் மட்டும்தான், மற்றவங்களுக்கு அங்கே இடம் இல்லை என்பதும் அது சரியானது அல்ல. என்றைக்குமே என் கையே எனக்கு உதவி அப்படின்னு சொல்கிற அந்த நிலையை விட்டு நமக்கென்று நமக்காக ஜெபிக்கிற சிலர், நமக்காக ஆலோசனை சொல்லுகிற சிலர், நமக்கு உதவி செய்கிற சிலர், அந்த மாதிரி ஒரு நம்மை அவர் பெருகச் செய்கிறார். உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டால் இந்த யூடியூப் ஊழியத்தையே சொல்லலாம். அதை ஒரு தம்பி தன்னுடைய ஸ்டுடியோவில் அவர் ரெக்கார்ட் பண்ணுறாரு. ஒரு மகள் அதை வீடியோவாக எடிட் பண்ணி அதை அவள் யூடியூப்பில் அப்லோட் பண்ணி விடுறா. சிலர் அதை பலருக்கு பகிர்ந்து கொள்கிறார்கள். சென்னையில் ஒரு அண்ணன் இருக்கிறார், அவர் பலருக்கு அதை பகிர்ந்து கொடுக்கிறார். இப்போ இதெல்லாம் நான் யாரையும் செய்ய சொல்லலை. நான் ஜெபம் பண்ணலை, ஆண்டவரே எனக்கு ஒரு ஸ்டுடியோவில் யாராவது எனக்கு பதிவு செஞ்சு கொடுக்க மாட்டாங்களா? நான் ஜெபம் பண்ணலை, விரும்பலை, முயற்சி எடுக்கலை, தானாக நடக்குது. இதுதான் பெருகுவது. நான் யூடியூப்பில் உள்ளே வந்து என்னுடைய செய்தி வரணும்னு நான் ஜெபம் பண்ணவோ முயற்சி எடுக்கவே இல்லை. அந்த சென்னையில் இருக்கிற அந்த மகள்தான், அவள்தான் நீங்கள் பேசி அனுப்புங்க, நான் யூடியூப்பில் போடுவோம் என்று அவள் தான் சொன்னாள்.
தானாக நடக்கிறது. நம்மை அவர் பெருகச் செய்கிறார். நம்முடைய ஊழியத்துக்கு ஒரு பெரிய கூட்டம் வருது, அது மட்டும் பெருக்கம் அல்ல. தொழில் வச்சிருக்கிறோம், நிறைய வாடிக்கையாளர்கள் வருகிறார்கள், அது மட்டும் பெருக்கம் இல்லை. பெருக்கம் என்பது என்ன? நமக்காக ஒரு கூட்ட ஜனங்கள் நமக்காக உதவியாக இருக்க, நம்மை நேசிக்க, நம்மை உற்சாகப்படுத்த, ஆலோசனை சொல்ல ஒரு கூட்டம். அதுதான் பெருக்கம். அந்த பெருக செய்துட்டு தான் நம்மை ஆசீர்வதிக்கிறார் ஆண்டவர். உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து. என்னால் இதுவரைக்கும் நீங்கள் சிலர் சொல்லுவாங்க, எங்களுக்கு யாருமே இல்லை. நல்ல பஸ்ஸு பணக்காரங்களே இதை சொல்லியிருக்காங்க, எங்களுக்கு யாருமே இல்லை. பெரிய பதவியில் இருக்கிறவங்க சொல்லி நான் கேட்டிருக்கேன், எங்களுக்கும் யாருமே இல்லைன்னு. அப்படி இல்லை. ஆண்டவர் நமக்கென்று சிலரை அல்லது பலரை எழுப்புகிறார். நம்ம கூட நிற்கிறதுக்கு சிலரை அல்லது பலரை எழுப்புகிறார். அதுக்கப்புறம் தான் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அதுக்கப்புறம் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். அதுக்கு நடுவில் ஒரு fill in the blanks இருக்குது. நடுவில் ஒரு விஷயம் இருக்குது. உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நம்மை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் வைக்கிறதுக்கு முன்னால் நம்ம பேரை பெருமைப்படுத்துகிறார். பேரை பெருமைப்படுத்துறதுன்னா எல்லாருக்கும் தெரியும், உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் தெரியணும்னு அவசியம் இல்லை. நம்முடைய பேர் ஒரு நல்ல பேராக இருக்கும். உலக புகழ்பெற்ற கிரிமினல்கள் ஆட்டோ சங்கரை கூட தான் கோடிக்கணக்கான பேருக்கு தெரியும். அதுவும் ஒரு புகழ் தான். சந்தனக்கட்ட வீரப்பனை கோடிக்கணக்கானவருக்கு தெரியும். அதுவும் ஒரு புகழ் தான், ஒரு விதத்தில் பிரபலம்தான். அந்த மாதிரி பிரபலம் அல்ல. 100 பேருக்கு தெரிஞ்சால் கூட அந்த 100 பேரும் ஐயோ அவர் அந்த சகோதரனா நல்லவருப்பா, அந்த சகோதரியா நல்லவங்கப்பா என்று சொல்லக்கூடிய நம்முடைய பேரை அவர் பெருமைப்படுத்தி அதுக்கப்புறம் தான் நம்மை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார். அதனால் இப்போ இந்த இடையில இருக்கிறதெல்லாம் அவர் செய்ய போகிறாரு. உங்களை பெருக செய்ய போகிறாரு. உங்கள் பேரை அவர் பெருமைப்படுத்த போகிறாரு. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். நம்மை ஆசீர்வதிக்கிற ஒரு கூட்டம் எப்போவுமே ஒரு வெல்விஷர்ஸ் நமக்கு இருக்காங்க. நான் சொன்னேன், அவர் பெரிய ஜாதி ஆக்குறாரு. பெரிய ஜாதினா நம்மை சுற்றி நமக்காக கூட நிற்கிற ஒரு கூட்டம். இப்போ அந்த கூட்டம் ஆசீர்வதிக்கப்படணும்ல. சில பார்த்தீங்கன்னா அந்த நடுவில் நிற்கிறவர் மட்டும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார், சுற்றி நிற்கிறவங்களாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. அப்படி அல்ல, நம்ம கூட நிற்கிறவங்களும் ஆசீர்வதிக்கப்படணும். அது ரொம்ப அவசியம். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். நல்லா இருக்கணும், அவர் இந்த சகோதரன் நல்லா இருக்கணும், இந்த சகோதரி நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்களே, நல்லெண்ணம் கொள்கிறார்களே, வாழ்த்துகிறார்களே, அவர்கள் ஆசீர்வதிக்கப்படணும். நம்முடைய அட்மைரர்ஸ், நம்முடைய வெல்விஷர்ஸ், அவங்க ஆசீர்வதிக்கப்படுறது நிச்சயமாக இந்த வருஷத்தில் நடக்கும். முக்கியமான ஒரு தீர்க்க தரிசனம், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். நமக்காக நன்மை செய்கிறவர்கள், நம்மை குறித்து நல்ல வார்த்தை பேசுகிறவர்கள், நம் மீது நல்லெண்ணம் கொண்டவர்கள், அவர்கள் ஆசீர்வாதங்கள் தடை கொட்டு கொண்டே போகலாம். ஆனால் இந்த வருஷத்தில் அவங்க நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அப்புறம் கடைசியில் உனக்குள் பூமியில் இருக்கிற வம்சங்களெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். தலைமுறைக்கு. நீ ஒரு தலைமுறைக்கு மட்டும் இல்லை, உன்னை 2 தலைமுறை 3 தலைமுறைக்கு உன்னை ஆசீர்வாதமாக வைப்பேன். அதுக்கு நடுவில் என்ன இருக்குன்னா, உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். ஆசீர்வதிக்கிறவர்கள் அப்படின்னு பன்மையில் போட்டிருக்கு, சபிக்கிறவர்கள்னு போடலை, சபிக்கிறவன். என்னைக்கு நம்ம ஆசீர்வதிக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. சபிக்கிறவள் யாராவது ஒருத்தர் தான் இருப்பாங்க. இந்த ஒருத்தர் சொல்கிறது தான் நமக்கு ரொம்ப போட்டு 100 பேர் நம்மை பற்றி நல்லா சொல்லியிருப்பாங்க, அது நம்ம மனசில் நிற்காது. ஒரு ஆள் நம்மளை பற்றி தப்பாக சொல்லியிருப்பாங்க, அதுதான் மனசுக்குள்ளே அப்படியே குடஞ்சிக்கிட்டே இருக்கும், ரீங்காரம் இட்டுக்கிட்டே இருக்கும், துணிச்சிக்கிட்டே இருக்கும். உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், ஒருமையில் தான் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் ஆண்டவர் என்ன செய்கிறார், நம்மை தலைமுறைகளுக்கு ஆசீர்வாதமாய் வைக்கிறார். அதனால் இந்த ஆண்டில் நம்மை பெருகச் செய்ய போகிறார்.
நம்முடைய பேரை பெருமைப்படுத்த போகிறார். நம்மை நேசிக்கிறவர்களை ஆசீர்வதிக்க போறார். அடுத்த தலைமுறைக்கும் நம்ம ஆசீர்வாதமாக இருக்கும்படி செய்ய போறார். பிதாவே, இயேசுவின் நாமத்தில் இந்த 2024 ஆண்டுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு வரும்படியாய் நீர் சிலுவையில் தொங்கினீர் என்று கலாத்தியர் 3 படிக்கிறோம். இந்த ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு வந்திருக்கிறதற்காய், சொந்தமாகி இருக்கிறதற்காய் நன்றி. அது இந்த 2024 பலிக்க போகிறதற்காய் நன்றி. எங்களை ஆசீர்வதிக்கிறதற்காக பெருகச் செய்வீராக. ஆண்டவரே, நாங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பதற்காக எங்கள் பெயரை பெருமைப்படுத்துவீராக. எங்களை குறித்து நல்ல வார்த்தை பேசுகிறவர்கள், எங்களுக்கு நன்மை செய்கிறவர்கள், எங்களை குறித்து நல்ல எண்ணம் கொண்டவர்களை இந்த ஆண்டில் நீர் ஆசீர்வதிக்க போகிறதற்காய் நன்றி. ஆண்டவரே, எங்களை சபிக்கிறவனை அல்லது எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை, எங்களை துன்பப்படுத்துகிறவர்களையும் ஆண்டவரே, அவங்களுக்கு என்ன செய்யணுமோ இந்த ஆண்டு நீர் செய்து எங்களை அடுத்த தலைமுறைக்கும் ஆசீர்வாதம் ஆக்குகிறதற்காக துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலமே பிதாவே, ஆமென்.